அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக பழைய பென்ஷன் மீட்பு இயக்கத்தை சேர்ந்த ஆரோக்கியதாஸ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அவருடைய முதல் கட்ட பார்வை என்ன? அனைவருக்கும் வணக்கம். மனு முதல்வர் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள அந்த தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் என்பது மத்திய அரசினுடைய யூபிஎஸ் திட்டத்தை அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. அதாவது மத்திய அரசுடைய யூபிஎஸ் திட்டம் வந்து எப்படின்னா, இந்த பணத்தை மொத்த பணத்தை அவங்க வச்சுக்கிட்டு பென்ஷன் கொடுக்கறது. அதாவது இப்ப நாங்க ஒருத்தர் வந்து 30 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலம் பணிபுரிகிறோம் அப்படின்னா சுமார் 1 கோடி நிதி வந்து எங்களுடைய சேமிப்பு நிதி. அதுல 50 லட்சம் எங்களுடைய நிதி, 50 லட்சம் அரசினுடைய நிதி. இப்ப இந்த மொத்த பணத்தையும் அவங்க வச்சுட்டு எங்களுக்கு இத வட்டியா கொடுக்க போறாங்க பென்ஷனை. இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாங்க ஓய்வு பெறும்போது எங்களுக்கு எங்களுடைய ஜிபிஎஃப், அதாவது இப்ப பணிக்கூடைன்றது அரசு கொடுக்க வேண்டியது. அது இத்தனை காலம் அவங்க 22 காலமா அவங்க வந்து அதை வழங்கல. இப்ப பணிக்கூட வழங்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அவங்க அரசாணை வெளியிட்ட பிறகுதான் தெரியும். அதனால இது வரைக்கும் பணியில ஓய்வு பெற்றவங்களுக்கு பணிக்கூடை வழங்குறாங்களா என்பது நமக்கு உறுதியா தெரியல. இதுவரைக்கும் ஓய்வு பெற்றவங்களுக்கு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர்களுக்கும் இப்ப ஓய்வு பெற இருக்கிற அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இணையா ஓய்வூதியம் வழங்கப்படுவது உறுதி செய்ய வேண்டும். திமுக தேர்தல் அறிக்கை 309 சொல்லப்பட்டுள்ள அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்ற வாக்குறுதி இங்க நிறைவேற்றப்படல. இங்க மத்திய அரசினுடைய கொள்கையை அப்படியே இந்த அரசு வந்து பின்தொடருது. எல்லா விஷயத்திலும் முரண்படுற இந்த அரசு ஊழியர் ஆசிரியர் விஷயத்துல, அவருடைய வாழ்வாதார கோரிக்கை, பழைய ஓய்வு திட்ட விஷயத்துல, உரிமை சார்ந்த விஷயத்துல மத்திய அரசு பின்தொடருது. இப்ப எல்ஐசியில 90,000 கோடி முதலீடு செஞ்சிருக்காங்க. அதாவது எங்களுடைய மொத்தம் இது வரைக்கும் 22 ஆண்டு கால சேவிங்ஸ் 6.5 லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய மொத்த சேவிங், எங்களுடைய சேமிப்பு நிதியும் அரசுடைய பங்களிப்பு சேர்ந்து 90,000 கோடி எல்ஐசியில முதலீடு செஞ்சுட்டு அதுல இருந்து இந்த அரசு வந்து கமிஷன் பெற்றுட்டு இருக்கு அப்படின்னு நான் குற்றச்சாட்டு இருக்கிறேன். அதனாலதான் இந்த புதிய ஓய்வு திட்டத்தை அவங்க கைவிட ரெடியா இல்லை. அதனால இது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணானது. அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இது ஒரு ஏமாற்று திட்டம். ஏற்கனவே 22 ஆண்டு காலம் ஓய்வு பெற்றவங்களுக்கு, புதிய ஓய்வு திட்டத்தை ஓய்வு பெற்றவங்களுக்கு பணிக்கூடை வழங்குறாங்களா, ஓய்வூதியம் வந்து முறையா வழங்குறாங்களா என்பது எதுவுமே தெளிவா இல்லை. அதனால நாங்க இதை எதிர்க்கிறோம். நிச்சயமா நாங்க வந்து பழைய ஓய்வு தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிக்கணும்னு போராடுவோம். வேலை நிறுத்த போராட்டத்துல நாங்க கலந்து கொள்வோம். இப்போ ஜாக்டோஜியோ மற்ற அமைப்புகள் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பொறுத்து, இல்லை நாங்க தனியா போராடணும் அப்படின்னாலும் தொடர் வேலை நிறுத்தம் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். மற்ற அமைப்புகளையும் இதை நாங்க கலந்து முடிவெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்கிறோம். இதை நாங்க முழுமையா வரவேற்கலாம். எங்களுக்கு தேவை எங்கள் பங்களிப்பு இல்லாத பழைய ஓய்வு திட்டம். இது பங்களிப்பு திட்டம் தான். பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்யணுங்கிறதா எங்க கோரிக்கையை. அதனால இது தேர்தல் வாக்குறுதிக்கு எதிராக இருக்குது. இந்த ஓய்வு திட்டத்தை திரும்ப பெற்று பழைய ஓய்வு திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பழைய ஓய்வு திட்ட மீட்பு இயக்க சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.